ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எக்ஸாம் டிப்ஸ். நம்ம நீங்கள் பார்க்க போகிறது எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கு ஃபிசிக்கல் அப்டேட் வந்து ஒரு இன்டர்னல் சர்க்குலர் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. அந்த சர்க்குலரை பற்றி இந்த டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த சர்க்குலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வெப்சைட்லையுமே கிடைக்காது. ஏன்னா இது ஒரு சர்க்குலர் சரிங்களா, ஆஃப்லைன் நோட்டிஃபிகேஷன் மாதிரி கிட்டத்தட்ட சரிங்களா. ஸோ எந்த வெப்சைட்லையுமே கிடைக்காது. வெப்சைட்டில் இல்லை யாரும் கேட்காதீங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சர்க்குலரோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் ஜிடி 2025 இன் சிஏபிஎஃப், எஸ்எஸ்எஃப், என்சிபி அண்ட் அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் சரிங்களா. இது வந்து ரெகார்டிங் கண்டக்ட் ஆஃப் பிஎஸ்டி அண்ட் பிஇடி சரிங்களா. இது வந்து பிஇடி அண்ட் பிஎஸ்டி ரெண்டு மட்டும் தான் இந்த சர்க்குலர் படி கண்டக்ட் பண்ணதாக சொல்கிறாங்க சரிங்களா. இதில் படி மெடிக்கல் டாக்குமெண்ட் வந்து செப்பரேட்டாக, ஃபிசிக்கல் மட்டும் கண்டக்ட் பண்ணுறதா இந்த சர்க்குலர் வந்து பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. இந்த சர்க்குலர் நோட்டீஸ் படி ஃபிசிக்கல் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் 20 செப்டம்பர் 11 வரைக்கும் ஃபிசிக்கல் மட்டுமே கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1500 கேண்டிடேட் வந்து ஒவ்வொரு சென்டருக்குமே கூப்பிட்றதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 30 சென்டர் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவுக்கே மொத்தம் 30 ஃபிசிக்கல் சென்டர் மட்டுமே அலாட் பண்ணியிருக்காங்க. ஒரு சென்டருக்கு வந்து 1500 பேர் வந்து ஒரு நாளைக்கு கூப்பிட்றதா சொல்லியிருக்காங்க சரிங்களா. இன்னொரு ஒரு பெரிய விஷயம் வந்து நாம் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருந்தது தான், ஆர்எஃப்ஐடி சிஸ்டம் வந்து இந்த வருஷம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொன்னோம். கண்டிப்பாக அந்த வந்து பண்ண போகிறதா இந்த சர்க்குலர் நோட்டீஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஆர்எஃப்ஐடி சிஸ்டம் வச்சு தான் இந்த ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுறதா இந்த தடவை வந்து இந்த ஷார்ட் நோட்டீஸில் சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த டேட் வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்லேருந்து கண்டக்ட் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதேமாரி ஃபிசிக்கலுக்கு டேட் வந்து ஆகஸ்ட் 20 இந்த மாதிரி இந்த சர்க்குலர் நோட்டீஸ் வந்திருக்கு. இது எவ்வளோ பர்சன்டேஜ் உண்மை பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90% வந்து உண்மை சரிங்களா. ஒவ்வொரு ஷார்ட் நோட்டீஸ் ஆஃபீஸில் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்டர்னல் இந்த சர்க்குலர் வந்து பாஸ் ஆகும் சரிங்களா. அது வந்து ஆல்ரெடி எல்லா ரெக்யூர்மெண்ட்டுக்கு முன்னாடியே, அதாவது ஒவ்வொரு ஃபிசிக்கலோ ஒவ்வொரு ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இன்டர்னல் சர்க்குலர்லாம் பாஸ் ஆகும். அது வந்து டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பாஸ் பண்ணுற அந்த சர்க்குலர் சரிங்களா. அது வந்து ஆஃப்லைன் நோட்டீஸ் மாதிரி, அந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டுற நோட்டீஸ் மாதிரி. ஸோ அது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு சரிங்களா. இது வந்து எந்த வெப்சைட்லையுமே இதுலையுமே கிடைக்காது. இது வந்து ஒரு 90% வரைக்கும் நம்ம உண்மைன்னு சொல்லி நம்பலாம் சரிங்களா. இது இந்த 20 நம்ம கண்டக்ட் பண்ணுறதா இருந்தால் நமக்கு இன்னும் ஒரு ஃபஸ்ட் வீக், அடுத்த மாதம் ஃபஸ்ட் வீக்குள்ளே நமக்கான அப்டேட் வந்து அஃபீஷியலாக வந்துருக்கணும். வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆகஸ்ட் 20 ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா. ஸோ உங்களுக்கான ஃபிசிக்கல் வந்து எல்லாமே ரெடி ஆகிக்கோங்க. மொத்தமாக ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து நமக்கு 30 சென்டர் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. 28 ஸ்டேட்டுக்கு 30 சென்டர். ஒரு நாளைக்கு வந்து 1500 கேண்டிடேட்டு வித் ஆர்எஃப்ஐடியோட வந்து ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கான ஃபிசிக்கல் வந்து டேட் வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தால் எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்டு தான். ஸோ கரெக்டாக ரெடி ஆகிக்கோங்க. ஃபிசிக்கல் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் வந்து நெக்ஸ்ட்டு தான் வரும். அப்போ வந்து செப்பரேட்டாக ஒவ்வொருக்குமே தனித்தனி கட் ஆஃப் வந்து ரிலீஸ் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் வேரியாக சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ ஃபிசிக்கல் எல்லாமே ரெடி ஆகிக்கோங்க. இது ஒரு அலாட் மெசேஜாக வச்சுக்கோங்க சரிங்களா. நமக்கான அப்டேட், அஃபீஷியல் அப்டேட் வந்து வர வரைக்கும் இது ஒரு அலாட் மெசேஜாக வச்சுக்கிட்டு ஃபிசிக்கலை கொஞ்சம் டைட் பண்ணி ஓடுங்க.